எடுத்து குடுறானா தண்ணியா அப்படின்னு பண்றதுக்குள்ள எங்க அம்மா மாப்பிள்ளைய வேலை வாங்குறேன் அப்படின்ட்டு நீயே போய் எடு அப்படின்றாங்க. எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். அதே அவங்க அம்மா வீட்ல சொல்லவே முடியாது. ஆப்வியஸா மகனை வேலை வாங்கினா தாய் கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துடும். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான், உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும். அம்மா வீடுங்கிற அட்வான்டேஜ், இங்க மாமியார் வீடுன்ற அட்வான்டேஜ். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அந்த அட்வான்டேஜ் மைனஸ்ல போயிடுச்சு. இல்ல இது ரெண்டுமே அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். வீட்ல இருக்கும்போதே என்ன வேலை வாங்குறது எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து 50-60% போயாச்சு. எங்க வீட்லயும் இப்போ அவங்களுக்கான வேலை எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இருக்கும்போது பாட்டில் அங்கதான் இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க இருந்து இறங்கி அந்த பாட்டில் எடுக்கிறது கூட அங்க இருந்து நான் வந்து தான் எடுத்து கொடுக்கணும். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இந்த ஷோ ஆரம்பத்துல இருந்து ஒரு தடவை கூட அவர் மரியாதைக்கு கூட நீ அவர்னு சொல்லல. நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது என்ன ஜோனா டே இங்க வா அப்படி தான் கூப்பிட்டு இருக்கா. திடீர்னு எங்க அம்மா முன்னாடி வாங்க, எங்க இங்க வாங்க பாருங்க அப்படின்பா. நமக்கு இவனை கொன்னுடலாமா? அவ்வளவு நுணுக்கமானவர்கள் பாருங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி டப்பு டப்புன்னு மாத்தி கூப்பிடுறாங்க. ஆனா குற்றச்சாட்டை மட்டும் ஆம்பளை மேலேயே சொல்றது. வேலை பார்க்க மாட்டான் சார். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது.